ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்எஸ்பிசி தமிழ். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நியமன உறுப்பினர்களுக்கும் வாக்குரிமை உண்டு என்ற ஒரு விதியை முன்னெடுத்ததன் மூலம் பாண்டிச்சேரியில் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆமாம், காங்கிரஸ் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி தன்னுடைய பதவி காலத்தை முடிப்பதற்கு முன்பாகவே கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த மாநிலத்தின் துணைநிலை ஆளுநராக இருந்த கிரண்பேடி தாந்தோன்றித்தனமாக ஆளுங்கட்சியின் ஒப்புதல் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த 3 நபர்களை நியமன உறுப்பினராக நியமித்திருந்தார். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 4 உறுப்பினர்களும் திமுகவை சேர்ந்த ஒரு உறுப்பினரும் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியால் விலை பேசப்பட்டு தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்தால் பாண்டிச்சேரி காங்கிரஸ் தலைமையிலான அரசு தங்களுடைய பெரும்பான்மை இழந்தது. அதன் மூலம் 14-11 ஆளுங்கட்சி தரப்பிற்கு 14 எதிர்க்கட்சி தரப்புக்கும் 11 உறுப்பினர்கள் என்ற நிலையில் இருந்தபொழுது ஆளுநர் நியமிக்கப்பட்டிருந்த நியமன உறுப்பினர்களுக்கும் வாக்களிக்கும் அதிகாரம் உண்டு, அவர்களுடைய வாக்களித்தாலும் செல்லும் என்ற ஒரு விதியை முன்னெடுத்து சுப்ரீம் கோர்ட் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்று மேற்கோள் காட்டி அந்த ஆட்சியை வீழ்த்தியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலைகள் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கின்றன. மற்ற மாநிலங்களிலெல்லாம் இப்படிப்பட்ட நியமன உறுப்பினர்களுக்கு வாக்களிக்க உரிமை இல்லை என்ற நிலையில் இருந்தபோது பாண்டிச்சேரி என்பது ஒரு யூனியன் பிரதேசம் என்பதால் அந்த மாநிலத்தில் நியமிக்கப்பட்ட நியமன உறுப்பினர்கள் வாக்களிக்கலாம், அவர்கள் வாக்களித்தால் செல்லும் என்று ஒரு சட்ட விதியை காரணம் காட்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இது சட்டத்தின்படி சரி என்றாலும் தார்மீக ரீதியாக சரியா என்பதை கற்றறிந்த மக்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நியமன உறுப்பினர்களால் வீழ்த்தப்படுவது என்பது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கேலிக்கூத்தாக பார்க்கப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்று கூறுகிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகள் இருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், வழக்கறிஞர்களிடம் கேஸ் கட்டுகளை வாங்கி கொடுக்கும் அலுவலர்களும் இருக்கின்றார்கள், பலர் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் நீதிபதிகள் விடுப்பெடுத்த நேரத்தில் நீதிபதிகள் இல்லாத நேரத்தில் அங்கே பணிபுரியும் அலுவலர்கள் ஏதாவது ஒரு வழக்கில் தீர்ப்பளித்தால் அதை ஏற்றுக்கொள்வார்களா? சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வார்களா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிகராக நியமன உறுப்பினர்களும் வாக்களிக்கலாம் என்று எப்படி அவர்கள் தீர்ப்பளித்தார்கள்? இந்த தீர்ப்பையும் மத்திய அரசாங்கம் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு அங்கே ஆளும் அரசாங்கத்தை கவிழ்த்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலைகள் இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. வடகிழக்கு மாநிலங்கள் என்று சொல்லப்படும் மணிப்பூர், மேகாலயம், அருணாச்சல பிரதேசம், திரிபுரா போன்ற மாநிலங்கள் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியால் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாநிலங்கள் ஏற்கனவே இருக்கும் மாநில கட்சிகள் எவ்வளவுதான் அதிக எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களை பெற்றிருந்தாலும் கூட அந்த எம்எல்ஏக்கள் விலை கொடுத்து வாங்கப்படுகிறார்கள். ஒரே ஒரு உறுப்பினரை பாரதிய ஜனதா கட்சி கொண்டிருந்தாலும் கூட அங்கு ஆட்சி அமைத்து விடுகிறது. அப்படியே அந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் விலை பேசப்படுகிறார்கள். கட்சி தாவல் சட்டத்திலிருந்து தப்பிப்பதற்காக அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ராஜினாமா செய்ய வைக்கப்படுகிறார்கள். இன்னும் சற்று ஓரிரு மாதங்களில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதே உறுப்பினர்கள் யார் பதவியை ராஜினாமா செய்தார்களோ அவர்களே நிறுத்தப்படுகிறார்கள். மீண்டும் அவர்கள் எம்எல்ஏக்களாக வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சியில் சார்பாக வெற்றி பெற்று அங்கே மீண்டும் ஒரு ஆட்சி அமைக்கப்படுகிறது. இது ஒரு வினோதமான ஜனநாயக முறையை இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் பயன்படுத்தப்படுகிறது. கோவா மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களை பெற்றது காங்கிரஸ் கட்சி. ஆனால் அந்த கட்சியால் ஆட்சியை அமைக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்தது பாரதிய ஜனதா கட்சி? குறைந்த எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களை கொண்டிருந்தாலும் கூட அப்படியே அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். அந்தந்த மாநிலங்களில் இருக்கும் கவர்னர்கள் கூட ஒரு அரசு விதிகளை பின்பற்றாமல் எந்த கட்சி மெஜாரிட்டியாக இருக்கிறதோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற விதியை பின்பற்றாமல் தங்கள் விருப்பம் போல் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க அழைக்கின்றார்கள். அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது. ஆட்சி அமைத்த சிறு நாட்களில் அனைத்து எம்எல்ஏக்களும் விலை பேசி பாரதிய ஜனதா கட்சி சேர்க்கப்படுகிறார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு மாநிலங்களும் பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய ஆட்சியை நிறுவிக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு ஜனநாயக படுகொலையை எந்த ஒரு கட்சியும் இதுவரை முன்னெடுத்ததே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கேலிக்கூத்தான ஒரு முயற்சிகளை முன்னெடுத்து அதில் வெற்றியும் கண்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி. இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம். பாண்டிச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி கவிழ்க்கப்பட்டு விட்டது.
இன்னும் ஒரு மே மாதம் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நேரத்தில் பாண்டிச்சேரி மாநிலத்திற்கும் கூட சட்டசபை தேர்தல் நடந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிடக்கூடாது. இன்னும் ஒரு மாதத்திற்கு ஆட்சி அதிகாரம் இருக்கும் நிலையில் இப்பொழுது அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் ஆளுநர் ஆட்சியின் ஜனாதிபதி ஆட்சியை நிறுவப் போகிறார்களா, இல்லை தமிழக சட்டமன்ற தேர்தலுடன் சேர்த்து தேர்தல் நடத்தப் போகிறார் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இப்பொழுது பாண்டிச்சேரியில் நடந்த நிகழ்வுகளிலிருந்து நாம் காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகள் படிக்க வேண்டிய பாடம் என்னவென்றால், தங்களுடைய கட்சியில் வேட்பாளராக போட்டியிடுபவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது, தேர்வு செய்யும் பொழுது அவர்கள் சங்கி மனநிலை இல்லாதவர்களாக நிச்சயமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒருவரிடம் பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, அவர் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்வார், அதன் மூலம் ஒரு எம்எல்ஏ ஈஸியாக சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டு விடுவார் என்ற மனநிலையில் கட்சி தலைமைகள் தங்களுடைய வேட்பாளர்கள் தேர்வு செய்யக்கூடாது. கட்சிக்கு விசுவாசமாக ஆண்டாண்டுகளாக உழைக்கும் விசுவாசமுள்ள தொண்டர்களை இனம் கண்டு அவர்களுக்கு மக்கள் அந்த தொண்டர்களிடையே யாருக்கு அதிகமான மக்கள் செல்வாக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். கட்சியை செலவு செய்ய வேண்டும். வேட்பாளர் தலைவர் நீங்கள் தான் செலவு செய்ய வேண்டும் என்று அந்த அவர்களுடைய சுமை ஏற்றாமல் காலங்காலமாக கட்சிக்காக உழைத்த தொண்டர்களை இனம் கண்டு அவர்களை மக்கள் செல்வாக்கு உள்ள தொண்டர்களை வேட்பாளராகி கட்சியை செலவு செய்தால் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சியின் சதி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் சதி முறியடிக்கப்பட்டு அடுத்து வரக்கூடிய ஆட்சி, தமிழகத்தில் வரக்கூடிய ஆட்சி நிலையாக இருக்க முடியும். அப்படி இல்லை, பணம், யார் தொழிலதிபர், யார் பணக்காரர், யார் கோடி கோடியாக செலவு செய்வார் என்ற கணக்கிட்டு அவர்களுக்கு மட்டும் வாய்ப்பளித்தால் தொழிலதிபர்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விலை பேசிவிடும். ஏனென்றால் அவர்கள் சிக்குவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கும். அவர்களுக்கு இன்கம் டேக்ஸ் பிரச்சனை இருக்கும், வேறு ஏதாவது பிரச்சனை இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் ஈஸியாக பாரதிய ஜனதா கட்சியின் வலையில் வீழ்ந்து விடுவார்கள். அவர்கள் அணிமாறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. எனவே உங்களுக்கு நிலையான அரசாங்கம் வேண்டும். அடுத்து அமையிருக்கின்ற திமுக தான் வெற்றி பெறும் என்று தமிழ்நாடு முழுவதும் பரவலாக எல்லோரிடத்திலும் கருத்து இருக்கின்றது. அந்த கருத்து உண்மையாக நடக்கும் என்றும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி வெற்றி பெற்ற பிறகும் கூட அந்த அரசாங்கம் நிலையாக இருக்க வேண்டும் என்று திமுக மற்றும் காங்கிரஸ் தலைமைகள் விரும்பினால், நீங்கள் எவ்வளவு செலவு செய்வீர்கள், உங்கள்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு என்று கணக்கு பார்க்காமல் உண்மையான கட்சிக்காக காலமாக உழைத்து எந்த விதமான பயனையும் அடையாத மக்களிடையே செல்வாக்கு மிக்க ஒரு தொண்டரை இனம் கண்டு அவர்களை வேட்பாளராக்க வேண்டும். அப்படி அவர்கள் ஆக்கினால் மட்டுமே அந்த அடுத்து அமைய இருக்கின்ற திமுக தலைமையிலான அரசானது 5 ஆண்டு காலத்தை கழிக்க முடியும். அப்படி இல்லை, பணம் காசுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து எந்த விதமான மக்கள் செல்வாக்கு இல்லாதவர்களை பணம் தொழிலதிபராக இருக்கிறார், பணம் செல்வாக்கு இருக்கிறது, அவர் கோடி கோடியாக செலவு செய்வார் என்பதை மட்டும் கணக்கில் கொண்டு நீங்கள் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக சொல்கிறேன், அடுத்து அமைய இருக்கின்ற ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும். ஏனென்றால் இப்படிப்பட்ட தொழிலதிபர்கள் பணம் செலவு செய்து கோடிக்கணக்கான ரூபாயை இன்வெஸ்ட் செய்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்ய நினைப்பவர்கள் எவ்வளவு சீக்கிரம் அவர்கள் செலவு செய்த பணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். அதற்கு வாய்ப்பில்லை. அரசாங்கம் மிகவும் நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படி என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மற்ற கட்சிகளின் வலையில் பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படிப்பட்ட வேலை செய்கிறது. தமிழ்நாட்டிலும் அவர்கள் தங்களுடைய கொடியை நாட்டிவிட வேண்டும். இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் வசப்பட்ட வெற்றி தென்னகத்தில் மட்டும் நடைபெறவில்லை. கர்நாடகத்தில் மட்டும்தான் ஆட்சியை பிடித்திருக்கிறோம். மற்ற மாநிலங்களில் மிகவும் போராட்டத்தில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் நாம் எப்படி இருந்தாலும் கால் பதித்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததை நடத்தி காட்ட முயற்சி செய்வார்கள். அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டால் தொழிலதிபர்கள் ஈஸியாக வீழ்ந்து விடுவார்கள், வலையில் வீழ்த்தப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் கட்சிகள் பணக்காரர்களுக்கு முக்கியத்துவம் தராமல் உண்மையான கட்சி தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் வந்து அவர்களுடைய உழைப்புக்கு மரியாதை அளித்து அப்படிப்பட்டவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். இதை கட்சி தலைமைகள் செய்யுமா செய்யாதா என்பது கேள்விக்குறிதான். அது அவர்களுடைய பாடாக இருக்கும். ஆனால் அப்படி செய்தால் மட்டுமே பாண்டிச்சேரியில் நடைபெற்ற சதிகளை போன்ற சதிகளை முறியடிக்க முடியும். சங்கி மனநிலை கொண்டவர்கள் எல்லா கட்சிகளிலும் பரவியிருக்கிறார்கள். திமுகவில் இருப்பதால் மட்டுமே ஒருவர் பரந்த மனப்பான்மையோடு, ஜனநாயக பண்போடு, சமூக நல்லிணக்கத்திற்காக சமூக நீதியோடு செயல்படுவார் என்று கூற முடியாது. எல்லாருடைய சிலர் மனங்களில் கரையான் புற்று வைத்தது போல சங்கி மனநிலை ஊடாடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் எதிர்காலத்தை கணக்கிட்டு இப்பொழுது நடைபெற்றுக்கூடிய சதிகளை வீழ்த்த வேண்டும். சதி வலையில் யாரும் வீழ்ந்து விடக்கூடாது.
5 ஆண்டு காலம் இந்த அடுத்து வரக்கின்ற ஆட்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று விரும்பினால் கட்சி தலைமைகள் மிக சிறந்த முறையில் பணியாற்றி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். நான் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்படித்தான் வேட்பாளர்களை எப்படி தேர்வு செய்தால் மட்டுமே அடுத்து வர இருக்கின்ற ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்க முடியும். ஓகேயா? சங்கிகள் எல்லா இடங்களிலும் விரவி இருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் இப்படி மிகவும் எச்சரிக்கையான மனநிலையில் செயல்பட்டால் மட்டுமே 5 ஆண்டு காலம் ஆட்சி நீடிக்கும். ஓகேயா? அடுத்து அமையிருக்கின்ற ஆட்சியாவது அடிமைத்தனம் இல்லாமல் மத்திய அரசாங்கத்துடன் தங்களுடைய உரிமையை போராடி பெறக்கூடிய அரசாங்கமாக, வளைந்து கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக, நெளிந்து கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக இல்லாமல் சிறந்த ஆட்சியை தமிழக மக்களுக்கு இந்த மத்திய அரசாங்கம் செய்யும் தீமைகளை எதிர்த்து போராடக்கூடிய அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படிப்பட்ட அரசாங்கம் அமைவதற்காக நாம் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையோடு பல கட்ட திட்டங்களை அவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் இவர்களை வீழ்த்திவிட வேண்டும், இவர்களுடைய ஆட்சி ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாத திமுகவை டார்கெட் செய்து கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை முறியடித்து ஆட்சி அமைப்பது வாய்ப்பதற்காக எல்லோராலும் சொல்லப்படும். திமுக மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்பொழுதுள்ள கூட்டணி எந்த விதமான சேதாரமும் ஏற்படாமல் பாராளுமன்றத்தில் எப்படி ஒரு வெற்றியை பெற்றார்களோ அதே போல வெற்றியை வருகின்ற தேர்தலும் பெறுவதற்கு திமுக கூட்டணியின் தலைமை மிகவும் எச்சரிக்கையாக இருந்து செயல்பட்டு வெற்றிக்கணியை பறிப்பார்கள் என்று நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு முறை தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி செய்த சாகசங்களை, ஜனநாயக படுகொலைகளை தமிழகத்தில் நடத்த விடாமல் நாம் தடுப்பதற்காக மிகவும் எச்சரிக்கையோடு செயல்பட்டால் மட்டுமே அதை அவர்கள் நிகழ்த்தி காட்டாமல் தடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.